கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கதர் தீபா கிட்ட, நான் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேமா, தயவு செஞ்சு கார்த்திக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக இது எல்லாத்தையும் நட்சத்திரா வெளியே நின்று கேட்டுட்ருக்காங்க. இப்போது என் உடம்புல உன்னோட ரத்தம் ஓடுதுமா, இப்போது நான் உனக்கு பண்ண துரோகத்தை நினச்சா எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குமா, நான் எல்லாமே அந்த நட்சத்திரா சொல்லி தான் பண்ணேன், தயவு செஞ்சு கார்த்திக்கு கால் பண்ணி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. தீபாவும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. சிக்னல் கிடைக்கல, சரி நான் வெளியே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெளியே போகவும் அந்த கேப்பில் நட்சத்திரா ரூம்குள்ளே வராங்க. தங்கச்சி பாசத்தில் எல்லா உண்மையும் சொல்ல போறியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்க. சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு கதிர் கேட்க, என்ன உனக்கு இப்போ தண்ணி வேணுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் உயிரே போக போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க நட்சத்திரா. என்ன சிஸ்டர், தீபா சிஸ்டர் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கதிர் கேட்டுட்ருக்க. உடனே நட்சத்திரா மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. கதிர் அப்படியே ஷாக் ஆகும். என்ன எல்லா உண்மையும் அந்த கார்த்திக்கிட்ட சொல்ல போறியா, அதுக்கு நான் உன்னை விட்டா தானே, இதுக்கு மேலே நான் உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன், அப்படி விட்டா அது எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அப்படியே கதிர் முகத்தில் வச்சு அமுத்தவும் மூச்சு கிடைக்காங்க. அப்படியே திணறாரு கதிர். இன்னையோட நீ ஒளிஞ்சடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தலையணை வச்சு அப்படியே அமுத்துறாங்க. கதிர் என்னை விட்டுருன்னு சொல்லி அலற ஆரம்பிக்க கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு டாக்டரும் நர்ஸும் உள்ளே வராங்க. நட்சத்திரா எதுவுமே தெரியாத மாதிரி மூச்சு கிடைக்க மாட்டேங்குது டாக்டர், திடீர்னு இவருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பல்ஸ் ஏறி இருக்கு, திடீர்னு இவருக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணவும் கதிர் அப்படியே மயங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் தீபா கார்த்திக்கு கால் பண்ணி, நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது கதிர் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தார், அவரை நான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு பிளட் எல்லாம் கொடுத்து இப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாரு அப்படின்னு தீபா சொல்ல, இப்போ அவரு நல்லா இருக்காரா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் அப்புறம் அட்ரஸ் இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தீபா உங்ககிட்ட என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லணும்னு உங்களை கால் பண்ணி வர வச்சதே கதிர் தான், அப்போ தான் அவர் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தார், நான் பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணேன், அதனால் நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வாங்க, அவர் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படின்னு தீபா சொல்ல, ஓகே இப்போவே வரேங்கிறாங்க கார்த்திக். தீபா ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. கதிர் அப்படியே மயக்கமாக இருக்காரு. டாக்டர் இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக கார்த்திக்கும் வந்துடுறாரு. என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லி கேட்க, கதிர் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தீபா மேலே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்லுங்கங்கிறாங்க கார்த்திக். டாக்டர் அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு கார்த்திக் டாக்டர் கிட்ட சொல்ல, சரி அதை மாஸ்க் ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அதே மாதிரி ரிமூவ் பண்ணி விடுறாங்க. தீபா மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே உடனே மயங்கிடுறாங்க கதிர் திரும்பவும். சரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு டாக்டர் சொல்ல தீபாவும் கார்த்திக்கும் வெளியே இருக்காங்க. டாக்டர் வெளியே வந்து மயங்கினவர் அப்படியே கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. எப்போ டாக்டர் இனி கண் முழிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரி டாக்டர் நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நட்சத்திரா பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை ஒரே அடியாக அனுப்பலான்னு யோசிச்சா நீ என்னடானா கோமாக்கு போயிட்டியா, இது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நட்சத்திரா. கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது, சார் இன்னைக்கு எப்படியாவது என்னை பற்றின உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரிய வச்சிடலான்னு நினச்சேன், கதிர் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், என் மேலே விழுந்த பழியெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை தெரியாதான் போகுது தீபா, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு கார்த்திக் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. சார் இதில் ஏதோ பெரிய சதி இருக்கும் போல இருக்குது சார், அவ்வளோ நேரம் கதிர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு இப்படி மயங்கினாருன்னு தெரியல அப்படின்னு தீபா சொல்ல, அப்படியா தீபா, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது, பார்க்கலாம், என்றைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ரூபாவுக்கு கால் பண்ணி, நாளைக்கு கார்த்திக்கோட பர்த்டே, அதனால் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்யணும், அந்த பர்த்டே பார்ட்டியில் உங்களோட பாட்டு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அபிராமி சொல்ல, ஓகேங்கிறாங்க ரூபாவும். பார்ட்டி எங்கே அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்டே கேட்க, வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க அபிராமி. ரூபா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.